ஒரு காலத்துல மதுரையில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சாம். அந்த குளத்துல மீன் ஒண்ணு வசித்து வந்துச்சு. அந்த மீனுக்கு தனது வீடான குளத்தை சுற்றி நீந்தித் திரிவது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் மீன் நீந்திக் கொண்டு இருக்கும்போது மரக்கிளையின் கிளையில் இருந்து ஒரு காகா கத்தியபடி கீழே இறங்கி வந்துச்சு. காகா பசியால் வாடிக்கொண்டிருந்தது. மீனை பார்த்ததும், சொல்லுங்கள் மீனே, இந்த குளத்துல எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று கெஞ்சியது. மீன் பரிதாபமாக காகாவே பார்த்து, இது ஒரு மீன் குளம், இங்கு உங்களுக்கு ஏதும் கிடைக்காது. ஆனால் குளத்துக்கு அருகே உள்ள மரங்களில் பழங்கள் இருக்கின்றது, அவற்றை சாப்பிடலாம் என்றது. காகா, ஆனால் நான் பறக்க முடியாது, என்னுடைய இறக்கைகள் ஈரமாகிவிட்டன என்று காகா கவலைப்பட்ட குரலில் சொல்லிச்சு. மீன் யோசிச்சு, சரி, நான் உங்களுக்கு உதவி செய்றேன், ஆனால் நீங்கள் என்னை ஏமாற்றக்கூடாது என்றது. காகா சந்தோஷப்பட்டு, நிச்சயமாக ஏமாற்ற மாட்டேன் என்று உறுதியளித்தது. மீன் காகாவை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டு குளத்தின் ஓரத்தில் இருந்த செடிக்கு கொண்டு போச்சு. காகா மீனின் முதுகிலிருந்து இறங்கி செடியின் மீது ஏறி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. பழங்கள் சுவையாக இருந்ததால் காகா மீனை மறந்துவிட்டு தொடர்ந்து பழங்களை சாப்பிட்டுக் கொண்டே இருந்துச்சு. வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு மீனை பார்த்து, நான் இப்போது பறந்து செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்று விட்டது. மீன் ஏமாற்றமடைந்து, நான் உன்னை நம்பினேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று கத்தியது. ஆனால் காகா பதில் சொல்லாமல் பறந்து சென்று விட்டது. இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. நாம் யாரை நம்பினாலும் அவர்கள் நம்மை ஏமாற்றிவிடலாம். எனவே யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது என்பதை நாம் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும்.